இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 ராஜாக்கள் 5:13. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே நாகமான் வந்து குஷ்டரோகியாக இருக்கான். அப்போது எலிசா யோர்தான் நதியில் போய் 7 தடவை முங்கி எந்திரி, அப்போ உன்னோட குஷ்டரோகம் சரியாகும்னு சொல்கிறான். அதுக்கு நாகமான் வந்து கோவப்படுறான். ஏன்னா அவன் எதிர்பார்த்தது வேற. எலிசா அவனை தொட்டு கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவான், அப்புறம் தான் அவன் குஷ்டரோகம்லாம் சரியான்னு சொல்லி அவன் அப்படி எதிர்பார்த்தான். ஆனால் எலிசா தண்ணியில் முங்கி எந்திரின்னு சொல்கிறான். தண்ணியில் முங்கி எந்திரிக்கிறது ரொம்ப சின்ன விஷயந்தான். அதுக்கு தான் அந்த ஊழியக்காரன் சொல்கிறான், பெரிய விஷயத்த செய்ய சொன்னால் நீ செஞ்சுருப்பேல, இது ரொம்ப சின்ன விஷயத்த தானே செய்ய சொல்கிறாரு, அப்போ நீ செய்யி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நாமளும் இதே போல் தான் நம்ம செய்கிறோம். நாகமன் மாதிரி கடவுள் நம்மக்கிட்ட இப்படி செய்வார் அப்படி செய்வார் அப்படி நம்மளாம் வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை விட ரொம்ப சிம்பிளாக கடவுள் செய்ய சொல்லும்போது அதை நம்ம அலட்சியம் பண்ணுறோம். இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், கடவுள் ரொம்ப சிம்பிளான விஷயத்த செய்ய சொல்கிறாரு, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் செய்ய சொல்கிற விஷயம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் செய்ய சொல்கிறவர் எல்லாரையும் விட பெரியவர். அதனால் அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது சின்னதோ பெருசோ அதன்படி நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்மளோட பிரச்சனைக்கு தீர்வு உண்டு. ஆமேன்.